முதலமைச்சர் விஜய் டெல்லியிலிருந்து புறப்படுகிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் விஜய் இன்று டெல்லியிலிருந்து புறப்படுகிறார். நேற்று பிரதமர் மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்த நிலையில் இன்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 நாள் பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் தற்பொழுது டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். டெல்லியில் அவருக்கு காவல்துறை மரியாதை அளித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். டெல்லியிலிருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். முதலமைச்சர் விஜய் டெல்லியிலிருந்து புறப்படுகிறார். அவரோட திட்ட பயணங்கள் நிறைவடைந்ததா? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மிக முக்கியமாக 2 நாள் பயணமாக தமிழக முதல் ஜோசப் விஜய் டெல்லி சென்றிருந்தார். அந்த பயணம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படும். என்றால் அவர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை கொடுத்தது கூட பார்க்கப்படும். தமிழ்நாட்டு நலன் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் சந்தித்த பிறகு மிக முக்கியமாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். ஏனென்றால் தொடர்ந்து அவர் ஆட்சி வருவதற்கு முன்பாக பல்வேறு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக தேர்தல் அறிக்கைகளை அது நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிதி என்பது கூடுதலாக தேவைப்படும். ஏற்கனவே தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதி ஏராளமான நிதிகள் நிலுவையில் இருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த முறை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வரக்கூடிய நிதியாக இருக்கட்டும், மேலும் பிஎம்சி திட்டத்துக்கு வரக்கூடிய நிதியாக இருக்கட்டும், ஏதோ பல்வேறு நிதிகள் இருப்பதால் நிதியை தமிழகத்துக்கு விடுவிக்க கோரி பல்வேறு கோரிக்கையை கூட நிர்மலா சீதாராமன் வைத்ததாக கூட தகவல் வெளியாக இருக்கிறது. அதுக்கு பிறகு மிக முக்கியமாக அமித்ஷாவை சந்திப்பதாக இருந்து சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் காங்கிரசுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தியோட கூட இன்னைக்கு சந்திப்பாக இருந்ததில்லை, அவர் உடனே செய்யலாத காரணத்தால் அந்த சந்திப்பும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய முதல்வர்களுக்கான நிதி ஆயோக் கூட்டத்தில் சோனியா காந்தியை சந்திப்பதற்கான திட்டம் இருப்பதாக கூட தகவல் வெளியான நிலையில இந்த பயணம் என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் டெல்லி பயணம் என்பது அனைத்துமே உற்றுநோக்கி தான் சொல்ல வேண்டும். என்றால் கடந்த காலங்களை பொறுத்தவரையுமே கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், அது முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், முதல் முறையாக பிரதமர் சந்திக்கும் ஆட்சி பொறுப்பேற்று சந்திக்கும் போது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி 23 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவை கொடுத்தார். குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் 63 கோரிக்கை அடங்கிய மனுவை கொடுத்திருந்தார். முதல்வராக பொறுப்பேற்று முதல் முறையாக பிரதமர் சந்திக்கும் போது. ஆனால் தற்போது தாவேகா தலைவரும் தமிழகம் ஜோசப் விஜய் பிரதமர் சந்தித்திருக்கிறார். அவர் குறிப்பாக சொன்னால் கோரிக்கை என்பது குறைவாகவே கொடுக்கப்பட்டதாக கூட சமூக வலைதளங்களில் அரசியல் விமர்சனம் கருத்தை பதிவு செய்தாலும் கூட இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. என்றால் தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதியாக இருக்கட்டும், மேலும் மாநில அரசை பொறுத்தவரைக்கும் மத்தியில் எந்த அரசு இருந்தாலும் அவரோட நெருக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதே மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தமிழக நிதியாகட்டும், தமிழக சார்ந்த நலன் சார்ந்த திட்டங்களாகட்டும் செயல்படுத்துவதற்கு என்பது மத்திய அரசு தொடர்பு மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தமிழக முதல்வருடைய இந்த பயணம் என்பது பல விமர்சகர்களாலும் கூட பல்வேறு நபர்களை உற்றுநோக்க வைத்திருக்கிறது. நௌஷத், குறிப்பாக இன்று காங்கிரஸ் மூத்த தலைவர் அவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அந்த சந்திப்பானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்கள். குறிப்பா அவருடைய ரத்து செய்த காரணம் சோனியா காந்தி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணமாகவே அதை சந்திப்பு நிகழவில்லை என ஒரு தகவலானது காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே காங்கிரசுடன் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாவேகாவோட அமைச்சரவையில் 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் சார்ந்து இடம்பெற்றிருக்கிறார்கள். உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் 2 இடம்பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரையுமே 50 ஆண்டு காலத்தில் ஆட்சியிலும் அதிகாரம் பங்கு என்பது கடந்த காலத்தில் நிகழவில்லை. ஆனால் காங்கிரசுடைய இந்த கூட்டணி அமைத்து தாவேகா தலைவரும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவமாக இருக்கும் எதிர்பார்த்த நிலையில் தான் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால் உடனே செய்யலாத காரணமாகவே சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் அடுத்த நிதி ஆயோக் கூட்டம் அனைத்து மாநில முதல்வரும் பங்கேற்பதற்கான சூழல் இருப்பதாகவும் அந்த கூட்டத்திற்கு பிறகு அவரை சோனியா காந்தியை சந்தித்து பேசுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து தேர்தல் வர இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே காங்கிரஸ் தன் கட்சியை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் விஜய் தாவேகாவுடன் சேர்ந்து கட்சியை வளர்ப்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தது என்பது காங்கிரஸ் தலைவர்களை பொறுத்தவரைக்கும் மிகுந்த மகிழ்ச்சி இருந்தாலும் அந்த இடத்தில் சந்திப்பு மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுமே எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.